குழாம இருக்கேன். ஓகே ரெடி. இப்போ ஒரு குட்டி குட்டி விஷயம் அந்த படத்தை வந்து எப்படிலாம் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி நகர்த்தி கொண்டு போகுது, இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த படமே இல்லை அப்படிங்கிற ஒரு திங்ஸ் எல்லாம் பத்தி இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த படத்துல நடந்தது வந்து ராஜீவ்காந்தி செத்தது. ஆக்சுவலா ராஜீவ்காந்தி செத்த அதே டயத்துல தான் இந்த படமும் நடந்துகிட்டு இருக்க மாதிரி டைரக்டர் எழுதிப்பான். அங்கதான் கரெக்டா படம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்க ஒரு சாவு நடக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் படமே ஆரம்பிக்கிறது ஒரு சாவுல தான் ஆரம்பிக்கும். ராஜன் சாவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ராஜீவ்காந்தி சாவும். ஏன்னா ராஜீவ்காந்தி செத்தப்பதான் அங்க ஊருக்குள்ள ஒரு கலவரம் நடக்கும். அதை சாக்கா வச்சு இவங்கெல்லாம் திருடுறதுக்கு போவாங்க. இவங்கெல்லாம் அதிக தவணையில் இருக்குன்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக திருட போவாங்க. அதுல தான் கதையை ஆரம்பிக்குது. ஆமா, அங்கதான் கரெக்டா ஐஸ்வர்யா மீட் பண்ணுவான். அந்த தையல் மிஷின் வந்து ஒரு அந்த தையல் மிஷினை இப்ப வந்து 8 அன்பு வரலன்னா பத்மா வந்து வேற யார்கிட்டயாவது தான் போய் தையல் மிஷின் 8 பேர் இருப்பாங்க. ஃபேமஸா சொல்லுவாங்கல்ல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இப்போ அந்த இடத்துல வந்து அந்த தையல் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த கதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்காது. அதுக்கு ஒரு முக்கியமான பார்ட் வந்து ராஜீவ்காந்தி கொலை, அதை சுத்தி நடக்கிற அந்த கலவரம். அந்த கலவரத்துல அன்பு போய் அந்த தையல் மிஷினை திருடுறது தான் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான ஒரு புள்ளியா இருக்கு. அதே தையல் மிஷினுக்கு ஈக்குவலா இன்னொரு ஒரு மேட்ரு என்னன்னா பைனாகுலர். கரெக்டா ராஜனோட வருவான் வந்து அவங்கிட்ட பைனாகுலர் யாருக்கிட்ட கொடுப்பான்னா அன்போட ஃப்ரெண்டு அமீதுகிட்ட கொடுப்பான். அந்த பைனாகுலரை எடுத்துட்டு தான் அன்பும் அமீதும் சேர்ந்து அந்த டவர் மேல ஏறி உட்காந்து பத்மா வீட சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல பைனாகுலரே இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் பத்மாவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. படத்துல நெக்ஸ்ட் நடக்கிற ஒரு கேனான் ஈவெண்ட், ஒரு அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி யாரோ எது நடக்கும்னா எம்ஜிஆரோட சாவு. செய்திகள் வாசிப்பவர் ராஜாராம். சற்று முன் வந்த செய்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் சற்று முன்னர் காலமானார். எம்ஜிஆர் இப்ப அடுத்த இடத்துல சாகல அப்படின்னா ராஜன் வந்து அங்க போயிருக்க மாட்டான். அந்த ராஜனை யூஸ் பண்ணி செந்தில் வந்து ஊக்கடிக்க போயிருக்க மாட்டான். முத்தோட கைடன்ஸ்னால போயிருக்க மாட்டான். அப்போ அப்படி நடக்கல அப்படின்னா ராஜன் வந்து கோவப்பட்டிருக்க மாட்டான். பசங்க மேல கோவப்படல அப்படின்னா ராஜனோட சாவு அன்னைக்கு நடந்திருக்காது. ஆமா, என்னைக்குனாலும் நடந்திருக்கும். ஏன்னா செந்தில் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, ஆனா அன்னைக்கு நடந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து எம்ஜிஆர் செத்ததுதான். எம்ஜிஆர் செத்ததுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வெற்றிமாறன் சார் வந்து நல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. அதை வந்து என்னன்னா, அப்ப யாரு அந்த நியூஸை ரீட் பண்ணாங்களோ அவங்களையே தேடி பிடிச்சி கொண்டு போய் அதே மாதிரி ரீட் பண்ண வச்சிருப்பாங்க. அதுவே வந்து வெற்றிமாறன் சார் வந்து நம்ம அந்த வாய்ஸ் அப்படியே அந்த வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தேடி இதுக்கு ஒரு மெனக்கெட்டு இருக்காரு. இதெல்லாம் தான் படத்தை வந்து நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆக வைக்கிறது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான். இது அவ்வளவு பெரிய விஷயம் யாரும் நோட் பண்ணாதான் இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயம் கேட்கும் போதே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த தூர்தர்ஷனோட அந்த வாய்ஸ் அது இதெல்லாம். இதனாலதான் ஏன் மற்ற டேரக்டர்ஸோட வெற்றிமாறன் வந்து ஒரு படி அஹெடா இருக்கிறதுங்கிறது தான். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான் மக்களை வந்து இன்னும் க்ளோசர் டு த ஃபிலிமா கூட்டு போறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட் டாபிக்கா வந்து படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னா அது ஸ்போர்ட்ஸ் தான். கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நமக்கெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம், ஆனா வடசென்னை மக்களுக்கு அது வந்து ஒரு வாழ்க்கையா இருக்கு. அதுல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவன் திருடிட்டு வந்திருப்பான். திருடிட்டு வந்தப்ப அவன் அம்மா வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்குள்ளலாம் நிறைய திருடி இருக்கு, நீ என்னத்தை திருடி கிழிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கேரம் விளையாடுவானா அப்படிங்கிறது. நீ கேரம் விளையாடல என்ன யூஸ் அப்படின்னு அவன் இதுல வந்து துட்டு சம்பாதிக்க முடியும், அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நான் கேரம் வச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவேன் நல்லா சொல்லி என்ன மாதிரி கெத்தா கோட் அதே ஒரு நல்லா அது நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த கேரம் போர்டை வந்து ஒரு ஆயுதமா எடுக்கிற ஒரு முயற்சி வந்து அன்பு எடுப்பான் படத்துல. அதை அவன் ரெக்ரெட்டும் பண்ணுவான். ஏன்னா அவன் அதைத்தான் வந்து ஒரு சொல்லும் போது அவனுக்கு ஃபீல் ஆகும். கேரம் போய் ஸ்ட்ரைக்கர் பிடிச்சி அடிக்கும் போதெல்லாம் எனக்கு அதை குத்துனதுதான் ஞாபகத்துக்கு கை நடுங்குது அப்படின்னு. எப்படி பெட் மேட்ச் ஆடுறதுக்கே அவன் யோசிச்சுட்டு இருந்தானோ
ஜெயில போய் பீடிக்காக பெட் மேட்ச் ஆடுவாங்க. அதுல வந்து அவன் விளையாடுற மாதிரி இருக்கும். வெற்றிமாறன் வந்து இந்த ஆர்க்கை கம்ப்ளீட் பண்றதுல ஒரு மாஸ்டர்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் என்ன நடக்குதோ அது திருப்பி இந்த பக்கம் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டச் நல்லா இருக்கும் எல்லாத்துலயும். சேம் இந்த கேரம் போர்டு வந்து அவன் எப்படி பெட் மேட்சுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு புனிதமான வச்சிருக்கானோ அதை அவன் திருப்பி அப்படி யூஸ் பண்ண வேண்டியது. அந்த கேரம் போர்டை வச்சே ஒருத்தனை கொண்டிருக்கான், கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அது ஒரு டச் ஆஃப் வெற்றிமாறன் சொல்லலாம். இதெல்லாம் எங்களோட எல்லாமே நான் பேசுறது ஃபுல்லா எங்களோட மைண்ட் செட்டு, நாங்க படத்தை பார்த்த அணுகுன விதம் தான். ஓகே, கேரம் போர்டு வந்து படத்துல இன்னொரு இடத்துல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கும். எந்த இடம் அப்படின்னா செந்திலோட சாவா செந்தில நெருங்குறதுக்கு அன்பு வந்து செந்தில நெருங்குறதுக்கான ஒரு ரீசன் வந்து முக்கியமான டூல்னு வச்சுக்கலாம். அதை வச்சுதான் அவன் கிட்டே போறான். நான் இங்கே போர்டு ஆடுற பிளேயருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற பிளாக்லேயும் நல்ல பிளேயருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு உன் தலைமையில் டோர்னமெண்ட் மாதிரி ஒன்று நடத்தணும்னா. ஆமா, ஏன்னா கூட சொல்லுவான் அது வந்து நீ செந்தில் நல்லா கேரம் ஆடுவான், நீ அவனுக்கு ஈக்குவலா ஆடுவ, அதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆயிடுவான், அதே வச்சு நம்ம ரூட் எடுத்துடலாம். அதனாலே அவன் ஜெயிலுக்குள்ள போயிடலாம், அவன் பிளாக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ வந்து அன்பால விளாட முடியல அப்படின்னா அதே மாதிரி படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கவே முடியாது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து படத்துல வந்து வடசென்னை எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஜெயிலு, அதாவது சிறை வாழ்க்கை, லைஃப் இன் ஜெயில். டக்கரு நானுங்க இங்க நம்பர் தானுங்க, டக்கரு நானுங்க இங்க நம்பர் தானுங்க. ஜெயில் வந்து ஒருத்தனை திருத்தலாம், ஆனா வந்து கிரைம் பண்றதுக்காகவே ஒருத்தன் வந்து ஜெயிலுக்குள்ள போவானா வந்து ராஜி சொல்லலாம். ராஜி வந்து அவன் ஒய்ஃப் வந்து பார்க்க வந்திருப்பான். நேரம் சொல்றதே இப்படிதான் இருக்கும், நான் ஜெயில இருந்து நிறைய சம்பாதிக்கலாம்னு பார்த்தா என்னை விடமாட்டேன் போலயே, அப்படியே வயசு வருஷமா பேசிட்டு இருப்பான். நான் தான் பெயில் எடுக்க வேணான்றேன்ல, இங்க ஒய்ச்சு காசு பார்க்கலன்னா விடவே மாட்டேன், அவனை எழுப்பி விடு. திருந்துறதுக்காக எல்லாம் போவானுங்க. ஆனா வந்து ராஜு வந்து சம்பாதிக்க போவான். சில பேர் வந்து செந்தில காப்பாத்த போவான், செந்தில காப்பாத்துறதுக்குன்னே ஜெயில் எடுப்பானுங்க, செந்தில கொல்றதுக்குன்னு ஜெயில் எடுப்பானுங்க. இந்த மாதிரி அவங்களுமே திரும்ப பழி வாங்குறதுக்குன்னு ஜெயிலுக்குள்ள போவேன். செந்திலே வந்து அரசியல் போறதுக்காக அவன் கேஸ் எல்லாம் முடிக்கிறதுக்காக அதுக்காக தான் வந்திருப்பான். எல்லாம் வந்து அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கும் எல்லாவனுக்கும். வந்து திருந்துவோம், அவன் வைப்பான். இங்க வந்து எப்படி சம்பாதிக்கலாம், குணா கிட்ட எப்படி நல்ல பேர் எடுக்கலாம், முத்து கிட்ட எப்படி நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னா படமே போகும். இப்போ வந்து ஜெயில் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் ஜெயில வரும், அதாவது அந்த ஜெயிலர். ஜெயிலர் ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு பொதுவா அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே, அவர் முத்தோட ஆளு. ஸோ நம்ம வந்து செந்தில வந்து எவ்வளோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம புஷ் பண்ணா அவனால வந்து அந்த சப்ளைவெல்லாம் ஸ்டாப் பண்ணா ஜெயில் வந்து இதாயிடும்னு சொல்லிட்டு முத்துக்கு தெரியும். ஆனா ஹிடனா படத்திலே ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த ஜெயிலர் யாருன்னா, ராஜன் வந்து ஒருத்தர் ட்ரெஸ் போடாம உட்கார வைப்பான் தெரியுமா, அவனோட ஜூனியர். ஒரு ஃப்ரேம்ல வந்து அவங்க போட்டோ ரெண்டு காட்டியிருப்பாங்க, ரெண்டு இடத்துலயும். இது வந்து பேக் ஆஃப் த இதுல ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து நார்மலா பார்த்தா ஓகே, ஒரு பொலிட்டீஷியன் ப்ரெஷர் பண்றதுனால இவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்றாருன்னு சொல்லி தாசே ஒரு இடத்துல சொல்லுவான். அந்த ஒரு ராஜன் காலத்துல இருந்த போலீஸ் அவர் எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரோ, ஸ்ட்ரிக்டா இருந்தாரோ, அதே மாதிரி இவரும் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் நல்லவர், ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறாரு போல, எல்லாம் ஜெயில திருத்த போறாரு போல அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வருவாரு. ஆனா அவருக்கும் ஒரு இருக்கும். அதுதான் அந்த ரைட்டிங்ல அந்த பியூட்டி. ஏன்னா நம்ம எந்த கேரக்டருமே வந்து சும்மா வராது, எல்லா கேரக்டரும் ஏதாவது ஒரு பெரிய ரோல் அந்த இடத்துல பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யாருமே அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு போலீஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகலாம், இங்கே கனெக்ட் ஆக, ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு எல்லா சாவலையும் என் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜன்கிட்ட சொல்லியிருப்பாரு. உங்க எல்லாருடைய சாவலையும் என்னோட பங்கு. ஜெயில்னா வந்து நம்ம வந்து பாக்குறது வேற, ஜெயிலையும் சாமி கும்பிடுறாங்க. அதை விட முக்கியமானது, அவரு அன்பு கேஸ் எடுத்துட்டு உள்ள போகும்போது ஜெயிலுக்குள்ள வந்துட்டா பொய் சொல்லக்கூடாது, அது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அது வேலு வந்து அவ்வளவு இதா, என்னதான் அவங்க வந்து ரவுடியா இருந்தாலும் அவனுங்க ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவானுங்க. நம்ம வந்து ரவுடினால என்னன்னாலும் பண்ணிக்கலாங்கிற இதுதான் இல்லை, அவங்களுமே ஒரு பிரின்சிபல்குள்ளதான் இருப்பாங்கிறத வந்து வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர் காட்டும் போது அது வந்து மக்களுக்கே தெரியுது. ஓகே, அவங்க என்னதான் கொலை பண்றாங்க திருநாளுமே
பொய் சொல்லக்கூடாது, நீ ஜெயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீ திருந்தணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. ஆனா மத்த இன்மேட்ஸ் இப்போ வந்து அந்த ஆல்ட்டியா சுத்துவான் தெரியுமா, அவனுக்கும் இந்த கேங்குக்கும் சம்பந்தம் இருக்காது. நீ இங்கே வந்துடாத, நீ வந்து நீ எடுபடியா இருக்கு, அவ்வளவுதான், உனக்கு வந்து வேற ரோலே கிடையாது. ஆனா பொய் சொல்லக்கூடாது, அதுக்கு மணி நான் ஒரு அடி கூட சிறை வாழ்க்கையில முக்கியமா வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து கடந்து போற ஒரு விஷயம் வந்து அந்த ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவல் அதை பத்தி. அதை வந்து இந்த படத்துல வந்து ஒளிமறைவு காய்மறைவா காட்டியிருப்பாங்க. எப்போ சங்கர்